அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகள் பாடின ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டுவிட்டு கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் செல்லுவோம். அருமையான ஒரு பாடலை பிள்ளைகள் பாட கேட்டீர்கள். பாடின பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். நேற்றைய தினத்திலும் சிலுவையை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே சிலுவையை நீங்களும் நானும் மேன்மையை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றி தான் வேதம் சொல்லுகின்றதா? ஒருவேளை நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செயினில் சிலுவை அடையாளத்தை வைத்திருக்கிறோம். கழுத்திலேயே அதை சுமந்து கொண்டு செல்கிறோமே, அதுதான் சிலுவையை முக்கியத்துவப்படுத்துவதா? புது வாகனங்கள் வாங்கும் பொழுது சிலுவை அடையாளத்தை முன்னாடி வாகனத்துக்கு முன்பதாக ஸ்டிக்கரில் ஒட்டுவோமே, அதுவா? அல்லது வீட்டு கதவுகள் ஜன்னல்களிலே சிலுவை அடையாளத்தை நாம் பதிக்கின்றோமே, அதுவா? அல்லது திருமண வீடுகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமண தம்பதியரை வாழ்த்த போகின்றவர்கள் எல்லோரும் அந்த புது மாப்பிள்ளை மீதும் பெண்ணின் மீதும் சிலுவை அடையாளத்தை போடுவார்கள். அந்த திருமணத்தன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 சிலுவைகள் அவர்கள் நெற்றியிலே விழுவதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இதுதான் சிலுவையை மேன்மைப்படுத்துவதா? அல்லது நாம் பிறந்த குழந்தையை பார்க்க செல்லும் பொழுது எல்லா பெரியவர்களும் அந்த குழந்தை மீது என்ன செய்வாங்க? சிலுவை அடையாளத்தை போடுவார்கள். அதுதான் சிலுவையை நாம் முக்கியத்துவப்படுத்துவதா? அல்லது பயப்படும் பொழுது நமக்கு நாமே சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொள்கிறோம் அல்லவா? என்னுடைய பிஜி படித்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி அங்கு அது ஃபீமேல் இன்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால கடவுளுடைய பெரிதான கிருபையினால எனக்கு மாத்திரம் அங்கு ஒரு இடம் கிடைத்ததுனால எனக்கு எங்கே அக்காமடேட் பண்ணுவது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே அங்கே வார்டில் ஒரு கடைசி ரூம், அந்த ரூமில் தம்பி நீங்கள் இருந்துக்கோ என்று சொல்லி அதை எனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அறையிலே நான் தங்கி கொண்டேன். எனக்கு பக்கத்தறையிலேருந்து ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கடைசி அறையை எனக்கு கொடுத்துருந்தார்கள். என்னுடைய அறை கதவை திறந்தால் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சரி. அது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவமனை. இங்கே சில சமயங்களில் பேஷண்ட்ஸுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி சமயங்களில் ஒருவேளை இந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து அந்த உடலை வாங்கும் வரைக்கும் அதை கொண்டு வந்து அந்த மார்ச்சரியிலே வைத்திருப்பார்கள். ஒரு நாள் நான் படித்துக்கொண்டு கதவை திறந்து வைத்து படித்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்குறேன், ஸ்ட்ரக்சரில் ஒரு பாடி இருக்கின்றது. உள்ளே சென்று அதை வைத்து விட்டு வருகின்றார்கள். அன்று இரவிலே எனக்கு பயங்கர பயம்.
தூக்கம் வரவில்லை. எனக்கும் அந்த மார்ச்சரிக்கும் 10 அடி தான் டிஃப்ரென்ஸ். நான் அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்து சென்று அங்கே உள்ள ஒரு சாப்ளின், அருமையான வயதான ஒரு தகப்பனார், ஒரு சாப்ளினாக இருந்தார். அவரிடத்துல சென்று, அங்கிள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி திடீரென்று வார்டில் அழுகை சத்தம் கேட்குது, இறந்து போயிடுறாங்க, முன்னாடி பார்த்தா மார்ச்சரி அங்கு பிணத்தை வைத்திருக்கிறார்கள், இரவில் தூங்கும் பொழுது ஒரு மாதிரி கனவுலாம் வருது, நான் என்ன செய்ய என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். உன்னை சுற்றி எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்டார். நான் டக்குன்னு 4 பக்கம் இருக்குது, முன்னாடி பின்னாடி இடது வலது என்று சொல்லிவிட்டேன். தப்பு என்று சொன்னார். 4 தான் அங்கிட்டு இருக்கு, மேலையும் கீழையும் சேர்த்துக்கோ, 6 பக்கம் நம்மை சுற்றி இருக்கிறது, 6 சிலுவையை போடு, முன்னாடி பின்னாடி இந்த சைடு மேலே கீழே, பயமே உனக்கு இருக்காது என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதிலிருந்து நான் படித்து முடித்து வரும் வரைக்கும், அல்லது பயம் வரும் பொழுதெல்லாம் என்னை சுற்றி 6 பக்கங்களிலும் சிலுவையை போட்டுக்கொண்டு நான் தைரியமாகி விடுவேன், எனக்கு எந்த பயமும் இருக்காது. அது அந்த சின்ன வயதில். ஒருவேளை சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துவது இதெல்லாம் செய்வது தானா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகின்ற நாம் சிலுவையை மேன்மைப்படுத்த வேண்டிய காரியம் வேறு. இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வழக்கத்தில் நாம் ஆசீர்வாதமாக, கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததினாலே சிலுவை அடையாளத்தை நாம் ஆசீர்வாதமாக நினைக்கின்றோம், சிலுவையை வைப்பதை ஆசீர்வாதமாக நினைக்கின்றோம், ஸ்டிக்கர் ஒட்டுவதை நாம் ஆசீர்வாதமாக நினைக்கின்றோம், ஒரு பாதுகாப்பாக நினைக்கின்றோமே தவிர, சிலுவையை நீங்களும் நானும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே நாம் சிலுவையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்று தெரியுமா? அனுதினமும் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், அனுதினமும் சுமக்க வேண்டும். நம்மை வெறுத்து அந்த சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னாக செல்வது தான் இந்த சிலுவையை நாம் உண்மையாகவே மேன்மைப்படுத்துவது. சிலுவையை சுமப்பது என்னங்க அவ்வளவு சுலபமான காரியமா, இல்லை கஷ்டமான காரியமா? நாளை தினத்திலே நாம் சந்திப்போம்.